மத்தி மீன் குழம்பு ரெசிபி என்னுடைய ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக லைட்டாக வதக்கினா போதும். அது கூட 2 பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்ன பெருசாக கட் பண்ணி அதையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு உப்பு, கார மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், வீட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கும் போது வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை மசையாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அதையும் ஓரமாக வச்சுட்டு இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஃபேனில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்துடணும். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தோன்னா மீனையும் மாங்காவையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஓகே. மீன் மட்டும் சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மறுபடியும் வந்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தாங்க செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.